தேவ சித்தமே நம் சித்தம், நம் சித்தம். இவன் தடுமாறுவதை பார்த்தால் கீழே விழுந்து விடுவான் போல் தெரிகிறதே. 3 மணி நேரத்திற்குள் கல்வாரி மலையை அடைய வேண்டுமே. உன் பெயர் என்ன? என் பெயர் சீனு. இவன் சிலுவையை சுமக்க உதவி செய். நானா? என்னை எதிர்கேள்வி கேட்கிறார். தேவனே, வெகு தூரத்தில் நின்றே தங்களை தரிசித்துள்ளேன். இன்று தங்களின் அருகாமையில் உன் சிறுவை பயணத்தில் நானும் பின்தொடர கிடைத்த வாய்ப்பு, நான் பெற்ற பாக்கியமே பாக்கியம். உலகம் உள்ளதும் உன் பெயர் என்றும் நிலைக்கும். எங்கு செல்கிறாய்? என் ஆண்டவரை காண. இன்று அவன் எங்களின் குற்றவாளி. அது வல்லமையாளர்களின் சதி. அவர்கள் மெத்த படித்தவர்கள், தலைக்கணம் பிடித்து உண்மையை மறந்தவர்கள். உண்மையை மறந்தவர்களா? அன்னால் கைப்பாசிடம் கேட்டுப்பார். இவன் செய்த துரோகத்தை சொல்வார்கள். குணப்பெற்ற ஆறுதல் பெற்ற ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்டுப்பார். இவர்கள் மீட்பு என்பார்கள். இவனை சந்திக்க உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? என்கிறவனை சந்திப்பதை தடுக்கும் அதிகாரம் இந்த உலகில் எவருக்கும் இல்லை. என்றுதான் புயலாக மாறினால் வழிவிடு. ஆண்டவரே, எங்களை மீட்க வந்த இறைமகனே, எத்த வேதனை பெருகி ஓடும் உன் திருமுகத்தை துடைப்பதற்கு கூட எத்தனை தடைகள் தீரவு உமக்காய்ந்தது. முகமானது பார்ப்பதற்கேற்ற அமைப்பே இல்லை ஐயா.
விரும்பத்தக்க தோற்றமும் இல்லையே. எங்கள் காயங்கள் குணமாக நீர் காயங்களை ஏற்றுக்கொண்டிரும். அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்திரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்பரி போலும் அவர் தம் வாய் திறவாதிருந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் காட்சிகளாகிவிட்டது. ஐயா, காட்சிகளாகிவிட்டது. இயேசுவே, இயேசுவே. சாட்டையால மாறி மாறி அடிக்கிறாங்களே. ஐயோ, இப்படி எழுதிட்டு போறாங்களே. போகவில்லை என்றால் உங்களுக்கும் இதே கதிதான். இந்த கேடு கட்டவர்களையும் ஒரு பெண் தான் ஈண்டெடுத்திருக்கிறாள் என்று நினைத்தாலே வெட்கமாக இருக்கிறது. பெண்ணிடத்துக்கே பங்கம் ஏற்படுத்தும் இந்த கூட்டம் பாலை குடித்து வளர்ந்ததா இல்லை விஷத்தை குடித்து வளர்ந்ததா? என்ன அக்கிரமம் இது! ஒரு சமாதான வெண்புறாவின் மீது இத்தனை கழுகுகள் கங்கணம் கட்டி அலைகிறதே. விலை மாதிரி விரட்டிக் கொண்டு வந்தவர்களை விவரமாக பேசி அவளுக்கு விடுதலை வாங்கி தந்தீரே, அந்த வெறுப்பு இந்த விவரம் கெட்டவர்களுக்கு. எருசலேம் மகளே, நீங்கள் எனக்காக அழகலாம், ஆனால் உங்களுக்காகவும் மக்களுக்காகவும் அழிந்தது. ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள்.
அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும், குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கு இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மதத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள். போகிறவனுக்கு ஏன் இந்த மேலாடை? அதை கணக்கு எறியுங்கள். இவன் அங்கி நான் எடுத்துக் கொள்கிறேன். இந்த அங்கி கையில்லாமல் முழுவதுமாக நெய்யப்பட்டிருக்கிறது. அப்படியா? இந்த உடையை நான் எடுத்துக் கொள்கிறேன். முடியாது, முடியாது, நான் தான் வைத்துக் கொள்வேன். இல்லை, இல்லை, நான் தரமாட்டேன். நிறுத்துங்கள் உங்கள் தந்தையை. இவனது ஆடையை குறித்து நமக்குள் சீட்டு போட்டு பகிர்ந்து கொள்வோம். அப்படியே செய்வோம்.
தேடியா தலை தப்பினால் போதும் என்று ஓடி வந்திருக்கிறேன். அப்போதிலிருந்தே வீட்டுக்கு கூட போகவில்லை. 2 நாட்களாக பித்தம் பிடித்தவனைப் போல இந்த எருசலேத்தின் வீதிகளில் சுற்றிக் கொண்டிருக்கிறேன். மனதில் நிம்மதி இல்லை, கண்களில் உறக்கம் இல்லை. தந்தையே, இவர்களை மன்னியும். ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. பிறரை விடுவித்தான். இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் அன்னையை விடுவித்துக் கொள்ளட்டும். நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக் கொள். அம்மா, அம்மா, இவரே உன் மகன். சீடரே, இவரே உன் தாய். அனைத்தும் நிறைவேறிவிட்டது. தாகமா இருக்கிறது. குளித்த பராக்கிரமத்தில் கடற்பொன்றை நன்கு கோய்த்து ஈசோப்பட்டதில் பொருந்தினார். தந்தையே, உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன்.
என்னப்பா ஏசையா, என்னப்பா வலிக்குதாப்பா? காயங்கள் எல்லாம் வலிக்குதாப்பா? சொல்லுப்பா ஏசையா, சொல்லுப்பா, சொல்லுப்பா, சொல்லு. நீங்க யாரும் அழாதீங்க, யாரும் அழாதீங்க. என் புள்ள சாகுங்க, என் புள்ள சாகுங்க. தூங்கிக்கிட்டு இருக்காரு, தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஆமா, என் புள்ள தூங்கிக்கிட்டு இருக்காரு. என் புள்ள சகோதர சகோதரிகளே, நாடகத்தை சென்னை திருமுல்லை வாயிலிருந்து இளைஞர்கள் வந்து நமக்காக நடித்து காட்டியிருக்கிறார்கள். வெறுமனே இயேசுவினுடைய பாடுகளை மட்டும் சொல்லாமல் அந்த 36 மணி நேரத்தில் ஒவ்வொரு மனிதரினுடைய மனநிலை, இயேசுவின் சீடராக இருந்து இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ், இயேசுவின் நண்பராக இருந்து இயேசுவை மறுதலித்த ராயப்பர், இயேசுவை பின்பற்றி சென்ற மார்க், ஒன்றும் செய்யாத கையறு நிலை, ஒரு பெண்ணின் மீது இருக்கக்கூடிய, அவள் மீது இருக்கக்கூடிய நாட்டத்தின் காரணமாக ஒரு மாபெரும் இறைவாக்கினரை தலை வெட்டிய ஏரோது, தனது அன்னையினுடைய வார்த்தைக்காக
தவறு செய்கிறோம் என்பதை கூட உணராமல் செய்த சலோமி, கைகளை கழுவிய பிலாத்து, அவருக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்த அவரது மனைவி, இயேசுக்காக கண்ணீர் வெடித்த பெண்கள், யாரென்று தெரியாமலேயே இயேசுவுக்கு உதவி செய்த அரிமத்தேயு சூசை, இறுதியில் நமக்காக சிலுவையில் மரித்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இது வெறும் நாடகம் அல்ல. நம்மையே இன்றைக்கு இந்த இடத்தில் இவர்கள் நடித்து காட்டியிருக்கிறார்கள். பல நேரங்களில் நாம் இயேசுவாக இருந்திருக்கிறோம், பல நேரங்களில் பிலாத்துவாக இருந்திருக்கிறோம், பல நேரங்களில் ஏரோதாக இருந்திருக்கிறோம், சலோமியாக இருந்திருக்கிறோம், அரிமத்தேயு சூசையாக இருந்திருக்கிறோம். மற்றவர்கள் சொல்வதை கேட்டு படை வீரர்களைப் போல காரணமே இல்லாமல் மற்றவர்களை துன்புறுத்தி இருக்கிறோம். மற்றவர்களை பற்றி நாம் இல்லாதது பொல்லாதது பேசி இருக்கிறோம். அவர் நல்லது செய்தாலும் கூட அவரை பற்றி தவறாக பேசி அவர் சாவுக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். எந்த மனநிலையில் நாம் இருக்கிறோம்? இந்த நாடகம், இயேசுவினுடைய பாடுகள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? இன்றைக்கு நம்மை அது உண்மையிலேயே தொட்டதா? இனியும் நாம் இயேசுவுக்கு எதிராக, நம்மோடு இருக்கக்கூடிய சக மனிதருக்கு எதிராக செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் நாம் இயேசுவுக்கு எதிராக செய்யக்கூடிய காரியம். இயேசுவோடு இருந்தவர்கள் தான் அவரை சாவுக்கு கையளித்தார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது முற்றுப்புள்ளியே கிடையாது. இதுதான் தொடர்ந்து நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு. நம்மை யோசிக்க, சிந்திக்க இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். யாராவது இதை பார்த்து மனம் தொட்டிருந்தால் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல யாருக்காவது விருப்பம் இருந்தால் தயவு கூர்ந்து மேலே வரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த நாடகத்தில் நடித்த ஒவ்வொருவருக்கும், ஜோஷுவா, நான் ஃபோனில் மட்டும்தான் பேசினேன், எல்லா விதமும் நான் பார்த்துக்கிறேன் ஃபாதர், எந்த செலவும் தேவையில்லை, நான் நடித்து கொடுக்குறேன், ரொம்ப ரிஸ்க் வேண்டாம் என்று சொல்லி இந்த நாடகத்துக்கு எல்லாம் அவர் அனைவரையும் ஒருங்கிணைத்து வந்திருக்கிறார்கள். அவங்க 15 ஆண்டு காலமாக எல்லா ஊர்களிலும் இயேசுவினுடைய பாடுகள். நம்ம எவ்வளோ பிரசங்கம் வச்சாலும் இந்த அளவுக்கு நம் மனதை அது தொடாது. நம்ம ஆலயம் கட்டும்போது 3 ஆண்டுகளில் இவர்கள் மெசியா நாடக குழு வழியாக மட்டும் 50 லட்சத்தை அவங்க கோவில் கட்டுவதற்காக இவங்க நடித்து தந்திருக்கிறார்கள். இவங்கெல்லாம் வெளியில் வேலை செய்யக்கூடியவர்கள். சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் மட்டும் இவ்வளவு தூரம் பஸ்ஸில் தான் வந்தாங்க. ஒரு கிராமத்துக்கு போய் நடிச்சுட்டு அடுத்தது இங்கே வந்திருக்கிறாங்க. ஆகவே இவர் ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிப்போம், அவரது குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். யாராவது சில வார்த்தைகள்? இந்த நிகழ்வானது இயேசுவின் பாடுகளில் நாம் படித்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். ஆனால் இன்று நாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்விலே கண்ணீர் விட்டு நாமும் இந்த பாடுகளிலே கலந்து கொண்ட ஒரு உணர்வு எழுந்துள்ளது. உண்மையாகவே இந்த மெசியா நாடக குழு இளைஞர்கள் நல்ல முறையில் தயாரித்து இயேசுவின் பாடுகளை நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்திருக்கின்றார்கள். நம்முடைய மனநிலையை மாற்றியிருக்கின்றார்கள். நம்முடைய இந்த தவக்கால நேரத்திலே இந்த நிகழ்வானது ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் நம்முடைய கண்களிலே இயேசுவின் பாடுகளை நேர்த்தியாக நடித்து காட்டியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு காட்சியும் மிக சிறந்த முறையிலே தத்துவரூபமாக இருந்தது. அனைவர் மனதிலும் இது நிலைத்திருக்கும் நினைக்கின்றேன். காரணம் என்னவென்றால், இந்த நிகழ்வானது உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நடக்கின்ற ஒரு நிகழ்வு. இது கல்வாரி பாதையுடைய வழியிலே நாமும் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து இயேசுவின் பாடுகளிலே பயணிப்போம். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து தந்த நம்முடைய பாசமிகு பங்கு தந்தவர்களுக்கும், இதற்காக உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், சென்னையிலிருந்து வருகை புரிந்து சிரமம் பாராமல் நடித்து காட்டிய இந்த மெசியா நாடக குழு ஒவ்வொரு இளைஞர்களுக்கும், அவர்களை அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும்
இந்த நேரத்திலே நமது செய்யாறு பங்கு புனித வியாகுல அன்னை சார்பாக அனைவரும் கரங்களை தட்டி நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.